எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு சார். 20 வருஷமா நான் ஏங்கன்னு ஏங்கிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னமும். 20 வருஷம் ஆயிடுச்சா உங்களுக்கு? 20 வருஷம் ஆயிடுச்சு சார். சார் ஏங்கன்னு ஏங்கிக்கிட்டு தான் இருக்கேன். ஆரம்பத்தில் வந்து கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு நகை வேணும்னு கேட்டேன். 80 பவுன் வாங்கி கொடுத்தாங்க. ஓ இப்போவே நம்ம 80 பவுன் வச்சுன்னா லைஃப்பில் நம்ம செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு நான் நினைப்பேன். உடனே நகை எனக்கு போதும், வீடு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டேன். உனக்கு வீடு வேணும்னா நீ நகையை கொடு, நான் வீடு உனக்கு கட்டித்தரேன்னு சொன்னாங்க. ஓ நமக்கு நகை இப்போதைக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, வீடு வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நகை எல்லாத்தையும் 80 பவுனையும் கொடுத்துட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப வந்து 80 பவுன் நகையை அவர் திருப்பி கொடுத்துட்டீங்க? என்னங்க சார்? வீடு கட்டி தரோம்னா 80 பவுன் நகையை கொடுத்துட்டீங்க? 80 பவுன் நகையை கொடுத்துட்டேன், எனக்கு வீடு வாங்கித்தாங்கன்னு. அவங்க வந்து வீடு கட்டி ஃபினிஷ் ஆகிற டைமில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீடு வாஸ்துப்படி சரியில்லை, நான் வீடை சேல் பண்ணிடலாம், இப்போதைக்கு பசங்க படிப்பை மட்டும் பார்த்துக்கலாம், அப்புறம் நம்ம வீடு வாங்கிக்கலாம். ஆரம்பத்துலேருந்து எப்படி தான் சார், கண்ணா லட்டு தின்ன ஆசையா நகை, கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையா வீடு. அவங்க கிட்ட ஏதாவது வாங்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவங்க இதுக்கு பஜாருக்கு கூட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சாரீ வாங்கி கொடுத்தா போதும். ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் அந்த என்னோட வேலையை நான் சாதிச்சிருவேன்.